இப்ப இருக்கிற இந்த வேகமான உலகத்துல மன அழுத்தமும் குழப்பங்களும் இல்லாத ஆட்களே கிடையாது இல்லையா? எப்ப பார்த்தாலும் இடைவிடாத சிந்தனை, தீர்க்க முடியாத உணர்ச்சி கொந்தளிப்புகள்னு தினமும் நாம ஏதோ ஒரு போராட்டத்துல தான் இருக்கோம். சரி, இதுக்கு ஏதாவது நிரந்தர தீர்வு இருக்கா? இந்த மூலக்குறிப்புகளை ஆராயும் இந்த ஆழமான விளக்கத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு மனித மனதோட இந்த குழப்பங்களுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே நம் முன்னோர்கள் கண்டுபிடிச்ச ஒரு ஆழமான தீர்வை பத்தி தான் நம்ம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்க போறோம். வாங்க உள்ளே போகலாம். பொதுவா நாம் என்ன நினைப்போம்? நம்ம வாழ்க்கையில நடக்கிற பாதி பிரச்சனைக்கு நம்ம சுத்தி இருக்கிற மனிதர்களும் இந்த உலகமும் தான் காரணம்னு நம்ம உறுதியா நம்பிட்டு இருக்கோம். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பல பண்டைய ஞான மரபுகள் சொல்றது என்ன தெரியுமா? துன்பத்தின் வேரானது உலகத்தில் அல்ல, நான் என்ற மன அடையாளத்தின் பிடிப்பில் உள்ளது. அதாவது நம்ம வழிகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் உண்மையான காரணம் வெளியில இருந்து வரல, அது நமக்குள்ளேயே ஆழமா வேரூன்றி இருக்கிற ஒரு மன அமைப்பிலிருந்து தான் வருது. துன்பத்தின் வேர் அகங்காரம். அது என்ன அகங்காரம்? ஈகோ அல்லது அகங்காரம் அப்படின்னு சொன்ன உடனே பலருக்கும் அது வெறும் தற்பெருமை அல்லது திமிர் அப்படின்னு தான் தோணும். ஆனா இங்க நாம பார்க்க போற அகங்காரம் அப்படிங்கிறது அது கிடையாது. இது என்னன்னா, நான் அப்படிங்கிற ஒரு அடையாளம். என்னுடைய கருத்து, என்னுடைய வெற்றி, என்னுடைய தோல்வி, என்னுடைய கதை அப்படின்னு எல்லாத்தையும் ரொம்ப இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு வாழ்ற ஒரு மனநிலை தான் இது. இந்த அகங்காரத்தை நம்ம பலத்தை வச்சு அடிச்செல்லாம் உடைக்க முடியாது. ஆனா அதை நிச்சயம் ரொம்ப சுலபமா தாண்டி போக முடியும். இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த ஈகோ எப்படி தனக்குத்தானே சாப்பாட போட்டு வளருதுன்னு பாருங்க. ஒரு எண்ணம் வரும்போது நாம என்ன பண்றோம்? ஆமா, நானே அந்த எண்ணம்னு அதோட முழுசா ஒட்டிக்கிறோம். ஒரு உணர்ச்சி வரும்போது நானே அந்த உணர்ச்சின்னு அதுக்குள்ள மூழ்கிடுறோம். சிம்பிளா சொல்லணும்னா, ஈகோ அப்படிங்கிறது நாம கவனிக்க தவறிய மன இயக்கங்களோட ஒரு குவியல் தான். ஒவ்வொரு முறையும் ஒரு சின்ன கோபத்தையோ வருத்தத்தையோ இது ஏன் உணர்வுன்னு நீங்க உரிமை கொண்டாடும் போது என்ன ஆகுது? உங்களை அறியாமலே எதிர்வினைகள், மனக்காயங்கள், ஒரு தற்காப்பு மனநிலைன்னு பெருகி அந்த ஈகோ இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆயிடுது. பற்றற்ற கவனிப்பு, அதாவது டிட்டாச்ட் அப்சர்வேஷன்னா என்ன? இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு ஒரு தவறான புரிதல் இருக்கு. பற்றற்ற கவனிப்பு அப்படின்னா என்ன நினைப்பாங்கன்னா, எண்ணங்களை வலுக்கட்டாயமா அடக்கி வைக்கணுமா, இல்ல உலகத்தை விட்டே ஓடிடணுமான்னு நினைப்பாங்க. கண்டிப்பா அது கிடையாது. எந்த ஒரு உணர்வு வந்தாலும் இதுவே நான் உடனே அதோட உங்களை அடையாளப்படுத்திக்காம கொஞ்சம் விலகி நின்னு அதை அமைதியா கவனிக்கிறது தான் பற்றற்ற கவனிப்பு. இதை வாழ்க்கையிலிருந்து தப்பிச்சு ஓடுற வழி கிடையாதுங்க. இது நிஜத்தை நேருக்கு நேரா எதிர்கொள்ற ஒரு தெளிவான பார்வை. இதை எப்படி நடைமுறையில செய்யறது? ஒரு சின்ன உதாரணம் பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு பயங்கரமா ஒரு கோபம் வருதுன்னு வச்சுப்போம். அதுதான் முதல் படி, உணர்ச்சி எழுகிறது. இரண்டாவது படி என்னன்னா, உடனே கத்தாம ரியாக்ட் பண்ணாம உங்களுக்குள்ள எழும்புற அந்த உஷ்ணத்தை, அந்த அழுத்தத்தை அப்படியே மௌனமா கவனிங்க. மூன்றாவது ரொம்ப முக்கியமான படி, நான் கோபக்காரன் அல்லது எனக்கு கோபம் வருது, நான் அந்த கோபத்தோட உங்களை இணைச்சிக்காதீங்க. இப்படி செஞ்சா அந்த ஈகோவோட ஆட்டோமேட்டிக் சைக்கிள் அப்படியே பிரேக் ஆகி நிற்கும். விழிப்புணர்வு உருவாக்கும் மாய இடைவெளி. இந்த இடம்தான் ரொம்பவே சுவாரஸ்யமானது. ஒரு சின்ன பார்வை மாற்றம் எவ்வளவு பெரிய மேஜிக்க பண்ணும் தெரியுமா? அகங்காரத்தோட கட்டுப்பாட்டுல இருக்கிற ஒரு ஆள் என்ன சொல்வார்? எனக்கு செம்ம கோபம் வந்ததுன்னு சொல்வார். ஏன்னா அவரும் கோபமும் ஒண்ணுதான், ரெண்டும் வேற வேற கிடையாது. ஆனா ஒரு கவனிப்பவனோட மனநிலை எப்படி இருக்கும் தெரியுமா? கோபம் எனக்குள்ள எழுறத நான் பாக்குறேன், அதை நான் கவனிக்கிறேன். பாருங்க, இந்த வாக்கியத்திலேயே எவ்வளவு பெரிய விடுதலை இருக்கு. உங்களை ஆட்டிப்படைக்கிற அந்த உணர்ச்சியிலிருந்து நீங்க கொஞ்சம் தள்ளி நிக்கிறீங்க. அந்த சின்ன இடைவெளி தான் உங்க வாழ்க்கையே மாத்தப் போற மாஸ்டர் கீ. இங்க நாம முக்கியமா கவனிக்க வேண்டிய வார்த்தை பற்றற்ற, அதாவது டிட்டாச்ட். நிறைய பேர் கவனிக்கிறேன்னு சொல்லிட்டு, ஐயோ எனக்கு ஏன் இப்படி ஒரு கெட்ட எண்ணம் வருதுன்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க. ஆனா உண்மையான பற்றற்ற கவனிப்பு அப்படிங்கிறது எதையும் நல்லது கெட்டதுன்னு பிரிக்காம ஜட்ஜ் பண்ணாம இருக்கிறது தான். அது எப்படி இருக்கோ அதை அப்படியே தெளிவா பார்க்கறது. எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாத இந்த அமைதியான கவனிப்பு தான் உங்களுக்குள்ள ஒரு உண்மையான மாற்றத்தை கொண்டு வரும். இந்த கவனிப்பால் நிகழும் உள்ளார்ந்த மாற்றம் என்ன? இந்த ஈகோ எப்படி கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட பலத்தை இழக்குதுன்னு பாப்போம். நீங்க தொடர்ந்து ஒரு சாட்சியா நின்னு கவனிக்க ஆரம்பிக்கும்போது, கவனிக்கிற நாம வேற, அந்த எண்ணம் வேற அப்படிங்கிற ஒரு தெளிவு உங்களுக்குள்ள கிடைக்கும். உங்க கவனமும் உணர்ச்சியும் ஒட்டிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் தான் ஈகோவால உயிர் வாழ முடியும். அந்த ஒட்டுதலை நீங்க பிரிச்சு ஒரு இடைவெளியை உருவாக்கிட்டா போதும், ஈகோ ஆட்டோமேட்டிக்கா தன்னோட பவரை இழந்து அப்படியே சரிஞ்சிடும். இந்த விழிப்புணர்வு தொடரும்போது ஏற்படுற பலன்கள் நிஜமாவே ரொம்ப ஆச்சரியமானவை. ஒரு ஹைவேல போற கார் மாதிரி ஓடிட்டு இருக்கிறவங்க மனசோட வேகம் அப்படியே நிதானமா மாறும். சாதாரணமா நீங்க கோவப்படுற விஷயங்களுக்கு கூட உங்க ரியாக்ஷன் ரொம்ப மெதுவா இருக்கும். எப்ப பாரு நம்மள நாமளே டிஃபைன் பண்ணிக்கிற அந்த தற்காப்பு மனநிலை காணாம போயிடும். எண்ணங்கள் வரும் போகும், ஆனா அந்த அமைதியான விழிப்புணர்வு மட்டும் உங்களை விட்டு போகாது. அது உங்களுக்கு அப்படி ஒரு நிம்மதியை கொடுக்கும். சரி, இந்த நவீன உலகத்துல இது ஏன் இவ்வளவு அவசியம்?
பண்டைய காலத்துல வாய்ந்த சித்தர்களும் புத்தரும் ஜென் துறவிகளும் மனத கவனி அப்படிங்கிற இந்த ஒரு தத்துவத்தை தான் பல விதங்கள்ல சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம உலகம் எப்படி இயங்குதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சோஷியல் மீடியாவில் நம்மள மத்தவங்களோட கம்பேர் பண்றது, வெளியில இருந்து கிடைக்கிற லைக்ஸ் கமெண்ட்ஸ்க்காக ஏங்குறது, அப்புறம் இந்த அடையாள அரசியல், இது எல்லாமே நம்ம அகங்காரத்துக்கு டெய்லி 3 வேளையும் ஃபுல் மீல்ஸ் போடுற மாதிரி தான். இன்னைக்கு ஈகோ ரொம்பவே பலமா வளர்க்கப்படுது. இந்த நவீன உலகத்தோட தூண்டுதல்களை எதிர்த்து நம்ம சண்டை போட்டுட்டு இருந்தா அகங்காரம் இன்னும் தான் பெருசாகும். இந்த வரிகளை நல்லா மனசுல பதிய வச்சுக்கோங்க. அகங்காரம் நேரடி போராட்டத்துல அழியாது, அது விழிப்புணர்வின் வெளிச்சத்தில் கரைகிறது. இருட்ட கை வச்சு தள்ளியோ சண்டை போட்டோ விரட்ட முடியாது. ஒரு சின்ன விளக்கை ஏத்துனா இருட்டு தானா போயிடும் இல்லையா? அதே மாதிரி தான் பற்றற்ற விழிப்புணர்வு அப்படிங்கிற வெளிச்சம் வரும்போது அகங்காரம் தானா கரைஞ்சு உங்க மன சுதந்திரம் திரும்ப கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு மாபெரும் கேள்விக்கு நாம வந்திருக்கோம். உங்க எண்ணங்களும் உங்க உணர்ச்சிகளும் உங்க அகங்காரமும் நீங்க கிடையாதுன்னு ஆயிடுச்சுன்னா அப்புறம் நீங்க யாரு? கொஞ்சம் நிதானமா மூச்சை இழுத்து விட்டுட்டு இந்த கேள்விய உங்களுக்குள்ளேயே கேட்டு பாருங்க. அதுக்கான உண்மையான விடை இதுதான். நான் எண்ணங்கள் அல்ல, நான் அவற்றை கவனிக்கும் விழிப்புணர்வு. இந்த விளக்கத்தோட மிக உன்னதமான உண்மை இதுதான். எதையும் பிடிச்சுக்காத ஒரு இருப்பு, பேரே இல்லாத ஒரு அமைதி உங்களுக்குள்ள இருக்கிறத நீங்க மெதுவா உணர ஆரம்பிப்பீங்க. உங்க மனசையும் அந்த எண்ணங்களையும் ஒரு சாட்சியா நின்று கவனிக்க பழங்குங்க. அந்த பேரமைதி உங்களுக்கே சொந்தமாகும். உங்க எண்ணங்களை நீங்க கவனிக்க தொடங்கும் இந்த புதிய பயணம் இப்போதே தொடங்கட்டும். நாங்க கொடுத்த இந்த விளக்கம் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம். மீண்டும் சந்திப்போம்.